அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. முதல்ல பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார், தெல்லையாடி வள்ளியம்மை, ருக்குமணி லட்சுமிபதி, கடலூர் அஞ்சலை அம்மாள், டாக்டர் அம்புஜத் அம்மாள், மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி. பெண்கள் இயக்கங்கள். முதல்ல வேலுநாச்சியாரை பற்றி பார்க்கலாம். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி, செக்கந்தி முத்தாத்தாள் இணையருக்கு கிபி 1730 ஒரே பெண் மகவாக பிறக்கிறார் வேலுநாச்சியார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரை மணந்து கொள்கிறார். இவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் இருக்கிறார். ஆங்கிலேயர் 1772 சிவகங்கை சீமையின் மீது படையெடுக்கிறார்கள். ஆற்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார்கோவில் அரண்மனையை தாக்குகிறார்கள். இதனால் போர் வெடிக்கிறது. அந்த போரில் முத்து வடுகநாதர் கொல்லப்படுகிறார். தனது மகளோடு தப்பி சென்று வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாட்சியில் 8 வருடங்கள் வாழ்கிறார். மறைந்து வாழ்ந்த காலகட்டத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்குகிறார். அப்படி படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபாலநாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்கிறார். தளவாய் இராணுவ தலைவர் தாண்டவராயனார் வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கோரினார். வேலுநாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார். மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருந்ததை தெளிவுபடுத்தியிருந்தார். அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத்திடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். முதலில் காளையார்கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்று உறுதி பூண்டார். வேலுநாச்சியார் போர்ப்படையில் வாள்படை, வளரிமைப்படை, பெண்கள் படை ஆகிய 3ம் பிரமாதமாக இருந்தது. வாள்படைக்கு தலைமை ஏற்றவர் சின்னமருது, வளரிப்படைக்கு தலைமையேற்றவர் பெரியமருது, பெண்கள் படைக்கு தலைமையேற்றவர் குயிலி. சிவகங்கை கோட்டை கதவுகள் விஜயதசமி திருநாளன்று திறக்கப்பட்டு விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு மட்டும் அனுமதி உண்டு. மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்ற வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். அப்போரில் கணவரை கொன்றவர்களை வென்று 1780 சிவகங்கையை மீட்டார். குயிலி அவர்கள் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார். உடையாள் என்பது குயிலி பற்றிய உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த ஒரு பெண்ணின் பெயர் உடையாள். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷ்காரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அளித்தார். அப்படி சிறப்பு பெற்றவர் குயிலி ஆகும். அடுத்தது தெல்லையாடி வள்ளியம்மை. புதுச்சேரியில் வாழ்ந்த நெசவாளி முனுசாமி மற்றும் தெல்லையாடியை சேர்ந்த மங்களம் ஆகியோரின் மகளாக 1898 பிறக்கிறாங்க. ஆங்கிலேயர் தம் நாட்டு துணிகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர். இதனால் ஏற்பட்ட நெசவு தொழில் பாதிப்பால் வறுமையில் வாடிய
தன் குடும்பத்துடன் தென் அமெரிக்காவில் குடியேறினார்கள். அங்கு ஜோகன்ஸ்பர்க் என்னும் நகரத்தில் சிறிய அளவில் காய்கறி கடை நடத்துகிறார்கள். இந்தியர்களுடைய உரிமைக்காக காந்தியடிகள் தலைமை தாங்கிய போராட்டத்தில் காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் செறிந்த உரை சிறுமி வள்ளியம்மையின் மனதில் ஆழமாக பதிந்தது. 1913 டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் வால்ஸ்ட்ரட் என்னும் இடத்துல நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்படுகிறார்கள். அவருக்கு தென்னமெரிக்க நீதிமன்றம் 3 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. உடல்நலம் குன்றிய நிலையில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட வள்ளியம்மை படுத்த படுக்கையாக இருக்கிறார். இதனை கண்ட காந்தியடிகள், சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மையிடம் கேட்டார்கள். காந்தியடிகள் உடல்நிலை தளர்ந்த நிலையில் அந்நிலையிலும் வள்ளியம்மை இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்வதற்கு தயார் என்று கூறுகிறார். அத்துடன் இந்தியர்களின் நலனுக்காக எத்தகைய இன்னல்களையும் ஏற்பேன், அதற்காக என் இன்னுயிரும் தருவேன் என்று அவர் கூறுகிறார். வள்ளியம்மையின் பதிலை கேட்டு காந்தியடிகள் உள்ளம் நெகிழ்கிறார். உடல்நலம் குன்றிய வள்ளியம்மை 1914 பிப்ரவரி 22ஆம் நாள் தமது 16வது அகவையில் மரணமடைகிறார்கள். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையினுடைய மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் வருந்தினார். மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் வள்ளியம்மை அவர்கள். அவருடைய தியாகம் வீண் போகாது. சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கிறது. நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தெல்லையாடிய வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் அவர்கள் எழுதுகிறார்கள். தென்னமெரிக்காவின் வரலாற்றில் வள்ளியம்மையினுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் தென்னமெரிக்கா சத்தியாகிரகம் என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். தெல்லையாடிய வள்ளியம்மை நினைவை போற்றுகின்ற வகையில் நடுவண் அரசு அஞ்சல் உரையும் வெளியிட்டது. நடுவண் அரசு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வெளியிட்டிருக்கிறது. சென்னை வண்டலூரில் உயிரில் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தெல்லையாடிய வள்ளியம்மை நினைவாக வள்ளி என்று பெயரிட்டு சிறப்பித்திருக்கிறது. தெல்லையாடியில் தமிழ்நாடு அரசு அவரது சிலையை நிறுவியிருக்கிறது. கோப்டெக்ஸ் என்றழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது 600வது விற்பனை மையத்திற்கு தெல்லையாடிய வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியிருக்கிறது. அடுத்தது ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள். ராஜாஜி வேதாரண்யத்திற்கு உப்பு சத்தியாகிரக பேரணியை ஏற்பாடு செய்து வழிநடத்துகிறார். 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி ஏப்ரல் 28ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் வேதாரண்யத்தை அடைகிறது. கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக சத்தியாகிரகிகள் ஊர்வலம் சென்றனர். காவல்துறையினரின் கொடூரமான அடக்குமுறைக்கு மத்தியிலும் ஊர்வலம் சென்ற சத்தியாகிரகிகளுக்கு வழிநெடுகிலும் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேதாரண்யம் அடைந்ததும் ராஜாஜி தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளினர். உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்படுகிறார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட மிக முக்கிய தலைவர்கள் TSS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், C. சுவாமிநாதன் மற்றும் K. சந்தானம். உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண் ருக்மணி லட்சுமி ஆவார். கடலூர் அஞ்சலையம்மையார் 1890 கடலூரில் உள்ள முதுநகரில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் கடலூர் அஞ்சல் அம்மையார். 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது அஞ்சலையம்மாளும் தனது பொது வாழ்க்கையை தொடங்கினார். அஞ்சலையம்மாள் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம்,
மறியல் போராட்டம், தனியார் அறப்போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறையில் வாடினார். மேலும் சிறையில் இருந்தபோது கருவுற்றிருந்த நிலையில் இருந்த அவரை ஆங்கிலேய அரசு வெளியில் அனுப்பிவிட்டு மகப்பேற்றிற்கு பின் மீண்டும் சிறையில் அடைத்தது. இவர் மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார். இவர் பேச்சை கேட்பதற்காக பலர் திரண்டு வந்தனர். நாடெங்கும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்றிருந்தபோது சென்னை உட்பட பல நகரங்களுக்கும் சென்று தனது அனல் பறக்கும் பேச்சால் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உதவுகிறார். குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்தார். நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகளையும் ஈடுபடுத்துகிறார். இவருடன் இவர் மகளும் சிறை தண்டனை பெற்றார். சிறையிலிருந்த அச்சிறுமியை காந்தியடிகள் தன்னுடன் வார்தாவில் உள்ள ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று லீலாவதி என்று பெயரிட்டு படிக்கவும் வைத்தார். காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு அஞ்சலையம்மையாலும் ஆங்கில அரசு தடை விதித்தது. ஆனால் அஞ்சலையம்மாள் பருதா வேடமணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றிச் சென்றார். இதனால் காந்தியடிகள் அஞ்சலையம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்றே அழைக்கிறார். டாக்டர் அம்புஜதம்மாள் வசதியான குடும்பத்தில் 1899 ஜனவரி திங்கள் 8ஆம் நாள் பிறக்கிறார். வீட்டிலேயே தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் என பல மொழிகளும் திறம்பட பயின்றவர். அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தார். பகட்டு வாழ்க்கை, பட்டு, ஆங்கில மோகம் அனைத்தும் துறந்தவர். பல்வேறு கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்திலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட மனிதர். வைமு, கோதை நாயகி அம்மாள், ருக்குமணி லட்சுமிபதி முதலியர்களோடு நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அம்புஜதம்மாள். மகாகவி பாரதியாரினுடைய பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர் இவர். ஆங்கில அரசுக்கு எதிராக செயல்பட்டவர். அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதனால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோதும் மனம் தளராது தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். தான் தன்னுடைய செல்வாக்கையோ தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையான பெண்மணியாக வாழ்ந்து காட்டியவர். தந்தையின் பெயரோடு காந்தியடிகளுடைய பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை இவர் அமைக்கிறார். அம்புஜதம்மாள் தம் 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என்னும் அரிய ஒரு நூலை அவர் எழுதுகிறார். 1924 தாமரைத்திரு விருதை பெற்றவர் அம்புஜதம்மாள் அவர்கள். மூவலூர் ராமாமிர்தம் 1883 பிறந்தவர். மூவலூர் ராமாமிர்தம் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயலாளர். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. 1962 இவர் இயக்கை எழுதுகிறார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் தமிழ்நாட்டின் ஏழை பெண்களுடைய திருமண உதவிக்கான திட்டமாக இருக்கிறது. மூவலூர் ராமாமிர்தம் நினைவாக தமிழக முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியால் 1989 5000 ரூபாய் திருமண நிதியுதவியாக துவங்கப்பட்ட இந்த திட்டத்தில் 2009 25,000 உயர்த்தி வழங்கியது. பின்னர் 2011 இந்த திட்டத்தில் 50,000 உயர்த்தியது. தாலிக்கு 4 கிராம் தங்கமும் சேர்த்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. 2016 8 கிராம் தங்கமாக உயர்த்தி வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பெண்களுக்கான கல்வியை உறுதி செய்யும் நோக்கத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று கல்லூரியில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு
1000 ரூபாய் வழங்கும் உயர்கல்வி திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அவர்கள் 2022 தொடங்கி வைத்தார். முத்துலட்சுமி ரெட்டி 1886 பிறக்கிறாங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இவங்க தான். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் இவங்க தான். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகவும் இருந்திருக்கிறாங்க. சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான். தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அடையாற்றில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை இவங்க தான் நிறுவுகிறாங்க. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சென்னை மாகாணத்திலிருந்து இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்துகிறார். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதாகும் என அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதியை அது வழங்கியது. மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற தூண்டிவிடுகிற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை என ஆணையிட்டது. இம்மசோதா சட்டமாக மாறுவதற்கு 15 ஆண்டுகள் காத்திருந்தது. பெண்கள் இயக்கங்கள் 20ஆம் நூற்றாண்டை தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் பெண்களை வலிமையுள்ளவர்களாக மாற்றுதல் என்னும் நோக்கத்துடன் பல பெண் இயக்கங்கள் நிறுவப்பட்டன. அவைகளுள் தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், உமன்ஸ் இந்திய அசோசியேஷன், அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆகியவை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்திய பெண்கள் சங்கம் என்பது 1917 அன்னி பெசன்ட் அவர்களும் டோரதி ஜினராஜதாசா அவர்களும் மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டது. இவ்வாறு தனிநபர் சுகாதாரம், திருமணச் சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசுரங்களையும் செய்தி மடல்களையும் வெளியிட்டன. இதே சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை அது நிறுவியது. மேலும் அரசு பெண்களின் மேம்பாட்டிற்காக பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமென பரிந்துரை செய்தது. பெண்களின் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாகும். பெரியாரின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தோர் பாலின சமத்துவம் மற்றும் பாலினம் குறித்த சமூகத்தின் உணர்வுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்காக பணியாற்றினர். தங்களுடைய கருத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதற்கான ஒரு இடத்தை பெண்களுக்கு இவ்வியக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. இவ்வியக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய பெண்கள் பலர் இருந்தனர். முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்குமணி அம்மையார், அலமேலு மங்கை தாயாரம்மாள், நீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார் ஆகியோர் அவர்களுள் முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் உச்சரிப்பில் தவறுதலாக இருக்குது அப்படின்னா பொறுத்து கொள்ளுங்கள். ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.